அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 17/7/2026 வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையோடு ஆடி மாதத்தின் முதல் நாள் பிறக்குது. ஆடி வெள்ளி மற்றும் ஆடி முதல் நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை இந்த பகுதியில் நாம பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். ரூபாய் 30 இருந்து உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். மேலும் உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்கள்ல நம்மை நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஆடி மாதம் முழுவதுமே நாம செய்யக்கூடிய வழிபாடுகள்ல இந்த ஒரு இலை இருந்தால் கண்டிப்பா அம்பிகை அருளால உங்க பிரச்சனை எல்லாமே நிச்சயமா தீரும். மாதம் முழுக்க உங்களால செய்ய முடியலனா கூட ஆடி வெள்ளி, ஆடி முதல் நாள், ஆடி ஞாயிறு, ஆடி புதன்கிழமை இதை மாதிரி நாட்களில் மட்டுமாவது செய்யுங்க. இல்லைங்க எனக்கு அதுக்கும் சாத்தியப்படாது அப்படிங்கிறவங்க ஆடி முதல் நாள், ஆடி வெள்ளி, ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை இந்த நாட்களில் மட்டுமாவது இந்த இலையை கொண்டு இந்த பதிவில் நான் சொல்லியுள்ள எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. இதை நீங்கள் காலை எழுந்ததுமே தாராளமாக செய்யலாம். இல்லை சப்போஸ் உங்களால் அந்த நேரத்தில் செய்ய முடியலன்னா கூட எப்போ நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் செய்யுங்க. வேப்பிலை, அம்பாளுக்கு உகந்த இலைகளில் வேப்பிலை. இந்த வேப்பிலையை நம்ம துளசியை பார்த்தீங்கன்னா வருஷத்தில் எல்லா நாட்களுமே நம்ம விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்கிறது, பெருமாளுக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு, அம்மன் வாராகிக்கு, குபேரருக்குன்னு துளசி இலை பயன்படுத்துவோம். வில்வ இலையை ஒவ்வொரு மாதமே வரக்கூடிய பிரதோஷத்தில், சிவராத்திரியில், திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு அணிவித்து நாம் வழிபாடு செய்வோம். ஆனால் இந்த வேப்பிலையை பொறுத்த மட்டிலும் ஆடி மாதத்தில் மட்டுமே நாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆடி மாதத்தில் இந்த வேப்பிலையின் சக்தி அபூர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்பேற்பட்ட சக்தி மிகுந்த இந்த வேப்பிலையை நீங்கள் வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி, இல்லைங்க நான் கலசம்லாம் வைக்கல ஆனால் ஆடி மாதம் முழுக்க அம்பிகை வழிபாடு செய்வேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க, ஒரு நிறை சோம்புல தண்ணீர் எடுத்து அதில் சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு அது மேலே வேப்பிலையை போட்டு நிலைவாசல்ல அல்லது பூஜை அறையில இல்லை 2 இடத்துலையுமே உங்களால் வைக்க முடியுமா தாராளமாக தினம்தோறும் வைங்க. உங்கள் வீட்டுக்கு நல்ல ஒரு ஆற்றல் சக்தியை பெருக்கி கொடுக்கும். அம்பிகையின் பரிபூரணமான அருளால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் நிச்சயமாக நீங்கும். நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும். வேப்பிலை மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இல்லைங்க நான் சிட்டியில் இருக்கேன், எனக்கு வேப்பிலை கிடைக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறவங்க நாட்டு மருந்து கடையில் போய் வேப்பிலை பொடி வாங்கி வச்சுக்கோங்க. அந்த வேப்பிலை பொடியை சிட்டிகளவு தண்ணீரில் கலந்து இப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நிலைவாசல் அல்லது பூஜையில் வச்சுருங்க. மறுநாள் அந்த தண்ணீர் எடுத்து வீட்டை சுற்றி தெளிச்சு விடலாம். வீடு வாசு தெளிக்கிற தண்ணீரில் கலந்துக்கலாம். வீடு துடைக்க போகிறீங்கன்னா அந்த தண்ணீரில் கலந்துக்கலாம். இல்லை குளிக்கிற நீரில் கூட இதை நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். 30 நாளுமே இந்த வேப்பிலையை இந்த முறைப்படி நீங்கள் வீட்லையும் நிலைவாசலையும் பூஜைகளையும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா தீராத மனக்கவலைகள் நிச்சயமா சரியாகும். தீராத வியாதிகளும் கூட சரியாகும். இந்த ஆடி 30 நாளுமே நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு எளிமையான வழிபாட்டு முறையை தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய மகா பெரியவா ஆசீர்வாதம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் அம்பிகையின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.